அகத்தியரின் கமண்டலத்தில் இருந்த காவிரி எண்ணெய் மண்ணில் பாய்ந்தாள். கணபதியின் தரிசனம் கிடைத்தது. குருமுனி திருக்குற்றாலத்திற்கு பயணமானார். அப்போது குற்றாலத்தில் திருமால் கோவில் கொண்டிருந்தார். சைவ வைணவ வேறுபாடு சற்றும் இல்லாதவர் அகத்தியர். பெருமாளை தரிசிக்கும் பேரவா உடையவராக குற்றாலத்தை அடைந்தார். குற்றாலத்தில் இருந்த வைணவ வேதியர்களில் சிலர் திருநீறு தரித்தவரான அகத்தியர் ஊருக்குள் நுழைவதையே தடுக்க முயன்றனர். பிச்சை ஏற்கும் சிவனை வணங்கும் அகத்தியரை அனுமதியோம் என்று ஈசனையும் அகத்தியரையும் இகழ்ந்து பேசினர். உங்களுடைய வேத நெறி நன்று என்று கூறிய அகத்தியர் அங்கிருந்து அகன்றார். தான் முன்னர் கற்று வைத்திருந்த மாய வித்தையினால் அகத்தியர் தன்னை நொடிப்பொழுதில் வைணவ அடியவராக மாற்றிக்கொண்டார். வைணவ சின்னங்களை தரித்து குற்றாலத்தில் நுழைந்த அகத்தியரை வைணவ வேதியர்கள் வரவேற்று உபசரித்தனர். அவர் திருவடியில் விழுந்து வணங்கினர். அந்த வணக்கம் நாராயணருக்கு ஆகட்டும் என்றார் நாராயணரை மதித்த அகத்தியர். தாங்கள் நேராக உள்ளே சென்று பகவானை ஆராதனை செய்யுங்கள் என்றனர் வைணவ வேதியர்கள். அவர்களின் அகந்தையையும் வேறுபாட்டு உணர்வையும் நீக்க எண்ணினார் அகத்தியர். குருகு குருகு குற்றாலா என்று கூறியபடி பக்தியுடன் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்தார். அகத்தியரின் அன்புக்கு அகம் குழைந்த பெருமாள் சிவலிங்கமாக மாறி அருளினார். அன்று முதல் திருக்குற்றாலம் சிவத்தலமாகியது. தாமரையில் அமரும் பிரம்மனும் திருமாலும் அறியொணா